ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இசை கிச்சனில் சுவையான தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு தொட்டுக்கிடறதுக்கு அப்பளமும் வடகம் ஏதாவது இருந்தாலே சூப்பராக இருக்கும். இல்லைனா வத்தல் ஏதாவது இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 4 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தூள் இல்லைன்னா கொத்தமல்லியும் வத்தலையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கி எடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயமும் ஜீரகமும் போட்டுக்கிறேன். வெந்தயம் ஜீரகம் பொரிஞ்சுன்னா 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் தக்காளி மல்லித்தூள் வத்தல் தூள் 3ஐயும் போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் வேணாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காயும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.